நடவடிக்கை தான் சார். சமீபத்துல 48 மாவட்ட செயலாளர்கள் மாதிரி சமீபத்துல தான் நியமிச்சாரு. பட் சில மாதங்கள்லயே மறுபடியும் மாத்திருக்காரு. ஏங்க அந்த ரசிகர் மன்றத்தை பத்தி விடுங்க, அதை பத்தி கேள்வி கேட்காதீங்க என்கிட்ட. திருப்பி அரசியல் பத்தி பேசினுக்கிறோம். நீங்க அரசியல் பத்தி கேட்கல, நான் விசிகாவை பத்தி கேட்கிறேன். விசிகாவுடைய 48 மாவட்ட செயலாளர்கள் சமீபத்துல மாத்திருக்காங்க. அவங்க நியமிச்சதே சமீபத்துல தான். அப்புறம் நீங்க வந்து யாரோ 10 பேர் போனாங்கன்னு சொல்றீங்க சார். கரெக்ஷன் சார். இப்ப நீங்க சொல்ற அந்த ஓட் ஷேரிங்கும் ஜெல்லிங்கும் அதுக்கான நடவடிக்கையா அது பார்க்கலாம்ல. அப்ப ஸ்ட்ரென்தன் ஆகுது இல்ல விசிகா? எப்படி மாவட்ட செயலாளர் மாத்தினா ஸ்ட்ரென்தன் ஆயிருமா? கள பணி அவங்க செய்வாங்கல்ல சார். அப்ப இது வரைக்கும் இருந்தவங்க செய்யாம இருந்தாங்களா? அது ஏதோ இருக்கிறனால தானே மாத்துறாரு. களப்பணி இல்ல, நம்ம அப்படி எடுத்துக்கிறோம். இல்ல நீங்க எனக்கு ஒரு பதில் சொல்லுங்க. இத்தனை வருஷமா தொடர்ந்து கூட்டணியில இருக்காங்க, 2 MP சீட்டு ஜெயிக்கிறாங்க, MLA சீட்டு ஜெயிக்கிறாங்க. அப்போ இத்தனை வருஷமா செய்யாத பணி அவங்க வேலை செய்ய எலெக்ஷன் டைம்ல வேணும்ல சார். ஃபயரா இருக்கணும்ல. அப்போ 24 பாராளுமன்ற தேர்தலும் போது அவங்க எல்லாம் ஃபயரா இல்ல, அமைதி போயிருந்தாங்க. இப்பதான் கண்டுபிடிச்சிட்டு அவங்கள தூக்கி போட்டு வேற ஆளை கொண்டு வரீங்க. ஏதாவது லாஜிக் சொல்லுங்களேன். இப்போ திமுக இந்த மாதிரி இது மாற்றப்பட்டதுக்கான காரணம் என்ன? திமுக மாவட்ட செயலாளர்களை மாத்துவாங்களா? இப்போ அதிமுக மாத்துவாங்களா? ஏன் செய்ய மாட்டாங்க? அவங்க எல்லாம் காலங்காலமா அங்கேயே இருந்து கோல வச்சு வீணா அது ஒரு மனக்கசப்பு ஏற்படும். அவங்க எந்த காலத்திலும் அவங்க வேலை செஞ்சுட்டு வருவாங்க. புரியுதுங்களா? ஏதாவது ஒரு குற்றச்சாட்டு இல்ல ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தா மட்டும்தான் மாத்துவாங்க. மத்தபடி ஒட்டுக்கா மாத்துறதெல்லாம் கிடையாது. அப்போ இங்க இந்த மாதிரி மாத்துறாங்கன்னா இப்படி யோசிச்சு பாருங்களேன். ஒருவேளை அவங்க தாவேகா பக்கம் போறதா ஏதாவது செய்தி கிடைச்சு அதனால மாத்திருப்பாங்களோ? ஏன்னா மாவட்ட செயலாளர்கள் அந்த பக்கம் போனாங்கன்னு சொன்னா நல்லா இருக்காது. பதவி விட்டு தூக்கிட்டீங்கன்னா அவங்க ஒரு சாதாரண கட்சி உறுப்பினர் அப்படி சொல்லிட்டு போயிடலாம். அதனால இருக்குமோ?